ஜெமினை 3.0 ப்ரோ இத பத்தின எல்லா விஷயங்களையும் இப்போ ஆழமா அக்குவேரா ஆணிவேரா பார்க்கலாம் வாங்க. நீங்க ஏஐய தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நம்மள பல பேரு ஏஐயோட உண்மையான பவர்ல ஒரு சின்ன பாகத்தை கூட சரியா பயன்படுத்துறது இல்ல. சும்மா கேள்வி கேட்கிற ஒரு மெஷின் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விஷயம் அது இல்ல. இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த சில நிமிஷத்துல ஏஐ பத்தின உங்க பார்வை மொத்தமா மாறப்போகுது. இது ஏதோ ஒரு சின்ன அப்டேட் இல்ல, இது ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? ஜெமினாய் மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐய ஒரு சாதாரண கூகுள் சர்ச் மாதிரி பயன்படுத்துறது தான். ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு ஒரு பதில் வருது, அதோட முடிஞ்சுது. ஆனா அதோட உண்மையான சக்தி அங்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ ஏஐ உலகத்தையே மாத்த போற ஒரு வார்த்தையை பத்தி பார்க்கலாம். அதுதான் மல்டி மாடல். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, மனுஷங்க எப்படி பார்க்கறோமோ, கேட்கறோமோ, படிக்கிறோமோ, ஏன் ஒரு பேப்பர்ல கிறுக்குத கூட புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஏஐ நாள பண்ண முடிஞ்சா அதுதான் மல்டி மாடல். இது வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு வேலை செய்யல. இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். சரி, இந்த ஜெமினி 3.0 ப்ரோல அப்படி என்ன ஸ்பெஷல்? இது கூகுள் உருவாக்குனதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல். ஆனா அதை சும்மா வாய் வார்த்தையா சொல்றதை விட வாங்க நம்பர்ஸ்ல பார்ப்போம். இந்த நம்பர் ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கஷ்டமான தேர்வில் எடுத்த மார்க். இது ஏன் முக்கியம்னா, வெறும் தகவலை கொடுக்கறதுக்கும் அந்த தகவலை வச்சு ஆழமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஜெமினை அந்த ரெண்டாவது விஷயத்துல கிங். அடுத்தது ஜிபிக்யூஏ டைமண்ட் தேர்வுல 91.9%. இது ரொம்பவும் ஆழமான ஒரு டிகிரி முடிச்சவங்களால மட்டுமே பதில் சொல்ல முடியற கேள்விகளை கொண்டது. இது மூலமா என்னன்னு தெரியுதுன்னா, ஜெமினி ஒரு விஷயத்துல ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு அறிவு கொண்டிருக்கு. கடைசியா ஸ்கிரீன் ஸ்பாட் ப்ரோல 72.7%. இது என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற பட்டன்ஸ், மெனூஸ் மாதிரி விஷயங்களை ஏஐ எவ்வளோ சரியா புரிஞ்சுக்குதுன்னு டெஸ்ட் பண்றது. நம்ம போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் ஏஐ ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருக்கணும்னா இந்த திறன் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு நம்ம டெய்லி லைஃப்ல என்ன பண்ண முடியும்? வாங்க ஜெமினையை எப்படி உங்க பர்சனல் டேட்டா அனலிஸ்டா மாத்தலாம்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்க ஆஃபீஸ்ல இப்படி ஒரு குழப்பமான டேட்டா சார்ட் உங்க முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். அது ஜெமினை கிட்ட கொடுத்துட்டு சிம்பிளா இதுல என்ன முக்கியம்னு சொல்லுன்னு கேட்டா போதும். இங்க தான் அசல் மேஜிக்கே நடக்குது. ஜெமினி அந்த சார்ட்டை வெறும் படமா பார்க்கல, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு லைனையும் உண்மையா புரிஞ்சுக்குது. அதுல என்ன ட்ரெண்ட் இருக்கு, எங்க லாபம் கம்மியாகுது, அடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு வரைக்கும் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஜெமினி இங்க ஒரு டூல் மட்டும் இல்ல, உங்க டீம்ல ஒரு டேட்டா அனலிஸ்டாவே மாறிடுது. இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம். ஜெமினையோட லைவ் மோட்ல நீங்க ஒரு பேப்பர்ல கையால கிறுக்கின ஒரு ஃப்ளோ சார்ட்டை அப்படியே அதுக்கு காட்டி அதுல இருக்கிற தப்பை கண்டுபிடிக்க சொல்லலாம். இதோட ரிசல்ட் உண்மையிலே நம்ப முடியாதது. அது உங்க கையெழுத்த படிக்குது, அந்த ஃப்ளோ சார்ட்டோட லாஜிக்க புரிஞ்சுக்குது, அதுல எந்த ஸ்டெப்ப மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு எப்படி சரி பண்ணலான்னு ஐடியாவும் கொடுக்குது. இது கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஐடியாவை யோசிக்கும் போதே ஒரு எக்ஸ்பர்ட் பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. இந்த மாதிரி அபாரமான திறன்களுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி தான் இந்த 2 மில்லியன் டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஜெமினாயோட ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. பழைய ஏஐ மாடல் கிட்ட ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொடுத்தா அது பாதி தூரம் போறதுக்குள்ள முதல்ல என்ன படிச்சதுனே மறந்துரும். ஆனா ஜெமினாய் அப்படி இல்ல. ஒரு 30 பக்க ரிப்போர்ட்டை முழுசா படிச்ச பிறகும் அதுல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அதுக்கு அச்சசலா ஞாபகம் இருக்கும். இது வரைக்கும் ஜெமினாய் எப்படி ஒரு அனலிஸ்டா வேலை செய்துன்னு பார்த்தோம். இப்போ அதே ஏஐய எப்படி ஒரு கிரியேஷன் ஸ்டுடியோவா மாத்தி உங்க கற்பனைகளுக்கு உயிர் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காகவே கூகுள் ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ் மாடலை உருவாக்கி இருக்கு. நம்மளோட புரிதலுக்காக அதை நானோ பனானா ப்ரோன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி ஒரு தெளிவான கமெண்ட்டை கொடுத்து ஒரு யூடியூப் தம்ப்நெயில் உருவாக்க சொல்றோம். இங்க தான் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கு. பழைய ஏஐ மாடல் கிட்ட படத்துல டெக்ஸ்ட் எழுத சொன்னா அது ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி படிக்கவே முடியாதபடி வரும். ஆனா நானோ பனானா ப்ரோவை பாருங்க, எவ்வளவு தெளிவா துல்லியமா ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் செஞ்ச மாதிரி டெக்ஸ்ட் உருவாக்குதுன்னு. இது ஒரு பெரிய டெக்னாலஜி பிரேக் த்ரூ. ஆனா கதை இதோட முடியல. நீங்க உருவாக்குன அந்த இமேஜை கூகுளோட அடுத்த மாடல், அதாவது வீடியோ உருவாக்குற VO 3.1 மாடலுக்குள்ள அனுப்பி அதை அனிமேட் பண்ண சொல்லலாம். அதாவது ஒரு படத்துல இருந்து சில நிமிஷத்திலேயே ஒரு முழு வீடியோ விளம்பரத்தையே ரெடி பண்ணிடலாம். இந்த VO 3.1 மாடலோட திறமைகள் ரொம்பவே அபாரமானது. இது தத்ரூபமான வீடியோக்களை உருவாக்குறது மட்டும் இல்ல, அதுக்கேத்த மாதிரி ஆடியோவையும் அதுவே ஜெனரேட் பண்ணிடும். 2 வேற வேற படங்களுக்கு நடுவுல ரொம்ப ஸ்மூத்தா ஒரு படத்திலிருந்து இன்னொரு படத்துக்கு மாத்துறது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. மொத்தத்துல ஒரு ஐடியால இருந்து ப்ரொஃபஷனல் வீடியோ வரைக்கும் இப்போ எல்லாமே சில நிமிஷத்துல சாத்தியம்.
சரி, இந்த பெரிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம டெய்லி லைஃப்ல, அதாவது ஒரு விஷயம் தேடுறதுக்கோ இல்ல பரீட்சைக்கு படிக்கிறதுக்கோ இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? வாங்க பார்க்கலாம். நாம கூகுள்ல தேடினா என்ன வரும்? ஒரு பெரிய நீல லிங்க் லிஸ்ட் வரும். நாம தான் ஒவ்வொன்னையும் திறந்து பார்த்து நமக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கணும். ஆனா ஜெமினா யூஸ் பண்ற சர்ச் அப்படி இல்ல. அது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸை கொடுக்குது. நீங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு பாயிண்டா சொல்லுது. ஏன் விலையோட ஷாப்பிங் கார்ட்ஸை கூட காட்டுது. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, நீங்க ஒரு சரியான முடிவு எடுக்கவும் உதவுது. படிப்பு விஷயத்துல இது ஒரு முழுமையான புரட்சினே சொல்லலாம். நோட்புக் எல்எம் அப்படிங்கிற ஒரு டூல்ல நீங்க 50 பக்க ரிசர்ச் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு அதுல இருக்கிற முக்கிய ஐடியாஸை பத்தி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க சொல்லலாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், ஒரு பாட்காஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்லயே இதுதான் பெஸ்ட் ஃபீச்சர். யோசிச்சு பாருங்க, ரொம்ப போர் அடிக்கிற பெரிய ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்டா மாத்திட்டா எப்படி இருக்கும்? அதான் இது பண்ணுது. 2 AI வாய்ஸ் அந்த ரிசர்ச் பேப்பரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும், கேள்வி கேட்கும், சிம்பிளா விளக்கும். ஒரு கஷ்டமான டாபிக்கை கத்துக்க இதை விட ஒரு சுவாரஸ்யமான வழி இருக்க முடியுமா? ஆக நாம இன்னைக்கு பார்த்தத 3 விஷயமா சுருக்கலாம். 1, AI இனிமே வெறும் கேள்வி பதில் மிஷின் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான அனலிஸ்ட். 2, அது உங்க கற்பனைகளை நிஜமாக்குற ஒரு கிரியேஷன் ஸ்டுடியோ. 3, அது நம்மளோட பர்சனல் டியூட்டர் மாதிரி செயல்பட்டு கஷ்டமான விஷயங்களையும் ரொம்ப சுலபமா கத்துக் கொடுக்குது. இவ்ளோ சக்தியும் உங்க கையில இருக்கும்போது நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க.